யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இந்தியாவின் தீபாவளி பண்டிகை இடம்பெற்றிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் ஆண்டிப்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த தீப திருநாளை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய பண்டிகைகள் இருக்குது. நம்ம இந்திய நாட்டுல தீப திருநாள் மட்டும் ஒரு பண்டிகை கிடையாது. நிறைய பண்டிகைகள் இருக்கும் பட்சத்துல ஏன் இந்த தீப திருநாள் மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு ஜாதி மதம் இல்லாம அனைத்து சமூகத்திலும் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா தீப திருநாள். அதற்காக தான் இந்த தீப திருநாள் நம்ம கலாச்சாரத்தில் செஞ்சிருக்காங்க. அந்த கலாச்சார பட்டியல் நம்முடைய தீப திருநாள் 10ஆவது இடத்துக்கு நம் நாடு மிகவும் பெருமைப்படுகிறது. தீபாவளி பண்டிகை அனைவரும் விரும்பி கொண்டாடுறாங்க. இந்து மதத்துக்காரங்களும் கொண்டாடுறாங்க, சீக்கியரும் கொண்டாடுறாங்க, புத்த மதம், ஜெயின மதம் அனைவரும் கொண்டாடுறாங்க. இந்தியர்கள் மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இலங்கையிலையும் சிங்கப்பூர்லையும் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய இந்தியர்கள் கூட நிறைய பேர் தீபாவளி பண்டிகையை இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய பண்டிகையா கொண்டாடுறாங்க. அதை சேர்த்துட்டு இந்தியர்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா பார்க்கிறேன். பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ, தீபாவளிக்கு எல்லாருமே புது ட்ரெஸ் கண்டிப்பா எடுப்போம். மற்ற பண்டிகைகளுக்கு போனஸ் தராங்களா இல்லையோ, ஆனா தீபாவளிக்கு எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா போனஸ் தராங்க. பல கோடி மக்களால கொண்டாடப்பட பண்டிகையில ஒண்ணுன்னா அது தீபாவளி. இந்த தீபாவளி பண்டிகை யுனெஸ்கோவோட பாரம்பரிய பட்டியலில் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பண்டிகை என்பது மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த பண்டிகைகளின் வரிசையில தீபாவளி முதன்மை பெறுகிறது. யுனெஸ்கோவினுடைய பட்டியலில் தீபாவளி பண்டிகையை சேர்த்ததுனால இனிமேல் உலகம் முழுவதுமே இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுவாங்க. அது இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் பெருமைக்குரிய விஷயம். மக்கள் குரல் பகுதியில் ஆண்டிப்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.